ஷஹ்ரு ரமலான் நிகழ்ச்சியினூடாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள் நிறைந்த ரமலான் மாதத்தின் அருட்பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கும் வல்லநாயன் தந்தருள்வானாக என்ற துஆ பிரார்த்தனையோடு, ரமலான் மாதத்தில் நாங்கள் பல மணித்தியாலங்கள் பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு நோக்கின்றோம். நோன்பின் மூலமாக நாங்கள் பல்வேறு பயன்களை நாங்கள் அடைகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு பிடியுங்கள், ஆரோக்கியம் அடைவீர்கள் என்று. எனவே நோன்பின் மூலமாக ஆரோக்கியத்தை பெறுகின்ற நாம் இந்த நோன்பின் மூலமாக எமக்கிருக்கின்ற பசியை, எமக்கிருக்கின்ற தாகத்தை ஏனைய மக்களுக்கும் அந்த பசி தாகம் இருக்கின்றது என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பெறுகின்றோம். சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய காலத்தில் ஏனைய மக்களுக்கு நாங்கள் உதவி ஒத்தாசை மனிதாபிமான முறையில் நாங்கள் பல உதவிகளை செய்வதற்கும் அல்லாஹு தாலா சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். இந்த நாடு இலங்கை நாடு, குறிப்பாக பௌத்த, கிறிஸ்தவ, ஹிந்து, இஸ்லாம் பல்லின மக்கள் வாழுகின்ற இந்த நாட்டில் ஒருவருக்கொருவர் நாங்கள் உதவியாளர்களாக இருந்து வருகின்றோம், இருந்தும் வந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் கடந்த காலங்களில் பொதுவாக வெள்ள அனர்த்தத்தின் பொழுது ஒரு மதத்தினர் அல்லது ஒரு சமூகத்தினர் ஏனைய மக்களுக்கும் உதவி செய்கின்ற மனநிலையை பெற்றிருந்ததை நாங்கள் கண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இர்ஹமு மன்ஃபில் அர்லி யர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கங்காட்டுங்கள், வானத்தில் உள்ளோன் உங்களுக்கு இரக்கங்காட்டுவான். பூமியிலே இருக்கின்ற எந்த இனமாக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும், உதவி ஒத்தாசை தேவைப்படுகின்றவனுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அல்லாஹு தாலா உங்களுக்கு இரக்கங்காட்டுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாங்கள் வாழுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில், இந்த காலகட்டத்தில், சர்வதேச மட்டத்திலே நாங்கள் ஒரு கொந்தளிப்பான ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். ஒருவேளை நமது நாட்டிலும் பல்வேறு மக்களுக்கு, இனத்தை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் அவர்களுக்கு அவசியம் தேவைப்படலாம். இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் மனிதாபிமான முறையிலே எந்த மனிதனாக இருந்தாலும் உதவி செய்கின்ற மனப்பான்மையை நாங்கள் அந்த நோக்கத்தோடு பெற்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் ஏனைய மக்களுக்கு, மனிதர்களுக்கு நன்மையை செய்யுங்கள், இறையச்சத்தை உங்களுக்கு எடுக்கின்ற இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் நல்லுபகாரம் செய்வதற்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் அடைந்திருக்கின்றீர்கள். சகோதர சகோதரிகளே, பாவம் செய்து கொண்டு வந்த ஒரு பெண்மணி, விபச்சார தொழிலிலே ஈடுபட்ட ஒரு பெண்மணி, பசித்திருந்த ஒரு நாய்க்கு, தாகித்திருந்த ஒரு நாய்க்கு நீர் கொடுத்ததினால் அவள் சுவனம் நுழைந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே மனித மேலான இனம், அது எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை கொண்டவர்களாக இருந்தாலும், மனிதாபிமான உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் உதவி செய்கின்ற மனப்பான்மையை நாங்கள் பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நாங்கள் வாழ வேண்டும். இலங்கை நாடும் அதனை எமக்கு எடுத்து கூறுகின்றது. ஹைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
சிறந்த உம்மத்தினராக நாங்கள் இருக்கின்றோம். மனிதர்களில் சிறந்தவன் யாரென்றால் அடுத்த மனிதனுக்கு பிரயோசனமுள்ளவன்தான் மனிதர்களில் சிறந்தவன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை ஹைர உம்மத் என குறிப்பிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராகிய நாம் அதிலே சிறந்தவர்களாக மாறுவதற்கு உதவி செய்கின்ற மனப்பான்மையுள்ளவர்களாக, அடுத்தவர்களுக்கு இரக்கங்காட்டக்கூடிய நிலைமையில் உள்ளவர்களாக, ஏனைய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக